விழா இது கலங்கடிக்கிற புல்லா மழமழக்கிற மழமழக்கிற பல்லா நீ பகலில் கூட பல பழக்கிற நிலா. என்னோட பேர் கைலாஷ். மருதவேல் என்னோட முதல் படம். நான் மலையாளத்தில் 7 படம் பண்ணியிருக்கேன். மருதவேலில் என்னோட டைட்டில் நேம் மருதவேலு. என்னோட பேர் தான் இந்த படத்துக்கும் பேர். இந்த படத்தில் மியூசிக் ஜேம்ஸ் வசந்த், நல்ல சாங்கெல்லாம் இருக்குதுல. என்னோட டைரக்டர் ஆதி. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ் இதில் நல்லா ஒரு வில்லேஜ் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். தமிழ் மக்களுக்கு வில்லேஜ் கேரக்டர்ஸ் எப்பொழுதுமே நல்லா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இது ஒரு வில்லேஜ் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. பட் செகண்ட் ஹாஃபில் நான் கொஞ்சம் சிட்டி லைஃப்பும் பண்ணியிருக்கேன். மதுரை ஸ்லாங் தான் இந்த படத்தை ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கு. அது எனக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்டடான விஷயம். என்னென்னா எனக்கு கரெக்டாக தெரியாது வில்லேஜ் கேரக்டர்ஸ் ஒன்றுமே தெரியாது. பட் என்னோட டைரக்டர் நல்லா சொல்லி தந்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் நான் பெரிய செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்குது. பெரிய ஆக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படத்தில். ராஜசேகர் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர். அப்புறம் 5 சாங் இருக்குது. ஒரு ஐட்டம் சாங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல 2 டியூட் சாங் இருக்குது. ஒரு சூப்பர் ஒரு பத்தட்டிக் சாங் இருக்குது. எல்லாமே நல்லா வந்திருக்கு இது வரைக்கும். எனக்கு நான் மலையாளத்தில் 7 படம் பண்ணியிருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் படம் சிடி பார்த்து தான் இந்த படத்துக்கு எனக்கு கால் வந்தது. எனக்கு இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் தமிழ் கரெக்டாக எனக்கு தமிழ் கரெக்டாக தெரியாது. பட் மலையாளத்தில் ரைட் பண்ணி தான் பைஹெட் பண்ணி தான் ஃபுல்லாக டைலாக்ஸ் இந்த படத்தில் சொல்லிடு. அதுக்கப்புறம் இப்போ பேசி கொஞ்சம் எனக்கு தமிழ் தெரியும். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ். என்னன்னா என்னோட மலையாள இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இது பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் என்னோட பேரை ஆகான்ஷா பண்ணியிருக்கு அந்த வில்லேஜ் கேரக்டரில். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு சிட்டியில் இருக்க இந்த மருதவேல் கேரக்டர் என்ட்ராவும். அதில் நக்ஷத்ரா தான் அதில் ஹீரோயின். இவர் 2 ஆளுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா 2 ஆளுமே நல்லா ஃப்ளெக்சிபிள், நல்லா கோஆப்ரேட் பண்ணும். அதில் நக்ஷத்ரா என்னோட கூட மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டபுளாக இருந்தேன். பட் ஆகான்ஷா நியூ புது பண்ணு. அவர் நியூ ஃபேஸ் இந்த தமிழுக்கு. பட் அவர் நல்ல டேலண்டட். ஸோ நான் கம்ஃபர்டபுளான லொக்கேஷன் அது. ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் நான் மலையாளத்தில் 7 படம் பண்ணியிருந்தேன். அப்போ அதனால நான் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன். அப்போது இந்த தமிழில் 2-3 ஆஃபர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்தேன். பட் எனக்கு கதையில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இல்லை இருந்தேன். அதனால நான் விட்டேன் அந்த கேரக்டர்ஸு. பட் இதில் பியோர் வில்லேஜ் கேரக்டர். அப்போ எனக்கு தெரியாது அந்த கேரக்டர் எப்படின்னு. அப்போ அதனால நான் நாடோடிகள் அந்த மாதிரி படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். அப்படிதான் இந்த கேரக்டர் வந்தேன். ஸோ நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட டைரக்டர்ஸ் என்னோட ஃபுல் செட் என்ன நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டருக்கு. ஆக்சுவலி கண்களி ரெண்டால் என்ன சூப்பர் ஹிட் சாங்கு, கேரளாவிலும் பெரிய ஹிட்டு சாங்கு. அந்த சாங்கு நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கு, அந்த கேட்டிருக்கு. அப்புறம் என்னோட படம் ஸ்டார்ட் பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடல. அதுக்கப்புறம் ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஓவர் ஆன அப்புறம் தான் ஜேம்ஸ் வசந்த் ஃபிக்ஸ் பண்ணிது இந்த படத்துக்காக. அப்போ நான் பெரிய ஹாப்பி ஆச்சு. என்னன்னா தமிழ்நாட்டில் நல்ல ஹிட் எல்லாமே கொடுத்துருக்கு அவர். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வரும்போது நான் ஆஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் 5 சாங் 5 ஸ்டைலாக வந்திருக்கு. ஒரு ஃபோக் இருக்கு, ஒரு ஸ்டைலான டியூட் இருக்கு, பட் ஒரு நார்மல் டியூட் இருக்கு, ஒரு ஐட்டம் நம்பர் இருக்கு, ஒரு பத்தட்டிக் சாங் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல 5 சாங் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இந்த படத்துல ஒரு சூப்பரான ஃபோக் இருக்கு. அந்த சாங்ல சுஜாதா மாஸ்டரும் பானுச்சந்திரம் ஆடிட்டு இருக்கு. அவர் கூட நானும் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கு. அழகான ஃபோக் சாங், பியோர் தமிழ்நாடு திருவிழா சாங். அதுதான் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் பிளஸ் மீ. தேங்க்யூ. மருதவேலு படம்
தயாரிப்பாளர் சண்முகம் பாண்டியனுடைய முதல் தயாரிப்பு, இயக்குனர் ஆதிமூலத்துக்கு முதல் இயக்கத்தில் வந்திருக்கிற படம். இவங்களோட சேர்ந்து பணிபுரியறது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக அமைந்தது. ஒரு நல்ல ஸ்கிரிப்டுன்னு நான் கேட்ட பிறகு தான் அந்த படத்தில் மனப்பூர்வமாக நான் பணிபுரிய சம்மதித்தேன். அதுக்கு பிறகு அவங்க இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க விதத்துலையும் சொன்னதை அப்படியே அழகாக படமாக்கியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக என்டர்டெய்னராக அவங்களுக்கெல்லாம் அமைய போகுது. ஒரு என்டர்டெய்னர் கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து எந்த அளவுக்கு அதனுடைய பின்னணி இசை அமையணுமோ அது மாதிரி டைரக்டர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் அமைச்சிருக்கிறேன். எல்லாத்தையுமே உங்களுடைய கணிப்புக்கே நாங்கள் விட்டுறோம். உங்களுக்கு பிடித்தமான படமாக இது அமையும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தில் 5 பாடல்கள் எனக்கு தயாரிப்பாளர் இயக்குனரும் கொடுத்த மிகப்பெரிய சுதந்திரம் தான் இதில் எனக்கு விருப்பமான வகையில் நான் பாடல்களை அமைக்க உதவி செய்தது. நல்ல பாடல்கள்னு நாங்கள் நினைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், ஒரு பாடல் நல்லா இருக்குது இல்லைன்றதை தீர்மானிக்கிறது அதை கேட்டு ரசிக்கிற ரசிகர்கள் தான். சசிகுமார் டைரக்டர் சசிகுமாருடைய ஈசன் படத்தில் ஜில்லா விட்டு ஜில்லா வந்து இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதற்கு வந்து 3 முக்கியமான காரணங்கள் நான் சொல்லுவேன். முதலாவது அந்த பாடலை பாடிய தஞ்சை செல்வி, இரண்டாவது டைரக்டர் சசிகுமார் படமாக்கின விதம், மூன்றாவது அந்த பாடலில் இருந்த வித்தியாசமான வரிகள். ஒரு நாட்டுப்புற பாடல் அடிப்படையில் ஒரு பின்தங்கின நிலைமையில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை சோக கதையை ஒரு கானா பாட்டாக வழங்குறது, இது ஒரு புதுமையான வடிவமாக இருந்தது தமிழுக்கு. அந்த பாட்டை எழுதின மோகன்ராஜன் இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, 3 வித்தியாசமான பாடல்கள். அந்த மோகன்ராஜன் 3 பாடல்களும், யுகபாரதியும் முத்துக்குமாரும் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு டூயட்டில் சங்கீதான்ற ஒருத்தவங்க வந்து அது அறிமுகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி ரஹ்மான் சார்ட்ட ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. நல்ல திறமைசாலி. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய கர்நாடிக் மியூசிக் டிசைபிள். பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாங்க, ரொம்ப அழகான குரல் இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் அவங்கள டூயட் நாங்கள் பாட வச்சுருக்கிறோம். முதல்ல ஒரு எடுத்தோடனே ஒரு திருவிழாவில் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி கலா கலா கலான்ற ஒரு பாட்டில் ஹரியுடன் நான்ற நிகழ்ச்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சரண்யான்ற ஒரு சிங்கரை நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். கூடவே சுனந்தர்ன்ற ஒரு சிங்கர், இவர் ஏற்கனவே என்னால் ஈசன்ற படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற இந்த படம் உங்களை எல்லாம் பொழுதுபோக்க உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக அமையும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம்.